எதையும் செய்வதற்கு முன் என்ன செய்ய போகிறோம் என்பதை நினைவில் வைத்து முதலில் எழுதுங்கள். எழுதியதை செயலாற்றுங்கள். எழுத முடியல, பஸ்ஸில் போனேன், காரில் போனேன், எங்கேயோ போனேன், பைக்கில் போனேன், இதெல்லாம் ஷார்ட் ஜாப் இல்லை. ஒரு சாதாரண மொபைலில் எடுத்து டக்குன்னு ஒரு ஃபோனில் இந்த ஆளை மீட் பண்ணணும் இந்த பர்பஸ்க்காக அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும். வீட்டில் போன உடனே எல்லாம் ஆஃபீஸ் பண்ண உடனே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். இதனால் வெற்றி உங்களை நாடி வரும். இதுதான் வெற்றியோட முதல் படி. எதையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாவிடில் தோல்வி என்பது நிச்சயம். இதுதான் முக்கியம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போவோம். நம்ம சப்ஜெக்டுக்கு போகும் போல மனித வளம், மேன் பவர், இது எப்படி உபயோகம் செய்தால் சம்பாதிக்கலாம் என்பது ஒரு கலை, இது ஒரு ஆர்ட். இதை சரியாக உபயோகம் செய்தால் நீங்கள் மிக சாதாரணமாக வெற்றி பெற்றுவிட முடியும். கோழிக்கோட்டில் ஒரு 4 இளைஞர்கள் POTAFO பொட்டாஃபோ அப்படின்னு 2017 ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் பண்ணுறவங்க தான் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. அதாவது அங்கே இருக்கிற ஆஃபீஸு, அதுக்கு வேண்டிய பொருள்கள், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேண்டிய பொருள்கள், இதையெல்லாம் வாங்கி தர்றது தான் அந்த குரூப்போட வேலை. 4 இளைஞர்கள் 1 லட்சம் ரூபா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை போட்டு ஆரம்பித்தாங்க. அவங்கவுங்க எல்லார்கிட்டையுமே வசதிகள், பைக்கெல்லாம் இருந்தது. ஆஃபீஸை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர், கணக்கு வழக்கு ஆஃபீஸில் ஃபோன் பண்ணுறது அட்டன் பண்ணுறதுக்கு ஒருத்தர், 2 பேர் வெளியில். இப்போ இந்த 2 பேர் அடுத்த நாள் வேறு, இவங்க ஆஃபீஸை பார்த்துப்பாங்க, அடுத்தவங்க ஃபோன் கால் அட்டன் பண்ணுவார். இப்படி மாற்றி சுழற்சி முறையில் அவங்க ஆஃபீஸை பார்த்துக்கிட்டாங்க. இவங்க அங்கே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் வாங்கி தர்றது, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கி தர்றது, ஹோட்டல்ஸ்க்கு வாங்கி தர்றது, இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னப்பா இது, ஸ்விக்கி இருக்குது, ஜொமேட்டோ இருக்குது, ஊபர் ஈட்ஸ்னு இருக்குது, அதையெல்லாம் தாண்டி வரணும். ஒன்று தெரிஞ்சுங்க, காம்படிஷன் இஸ் சக்ஸஸ். எப்போவுமே காம்படிஷன் உள்ள இடத்துல தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். நீங்கள் மட்டும் தனித்துவமான ஒரு பொருளை பண்ணிக்கிட்டாலோ, தனித்துவமான ஒரு வேலை செய்துட்டு இருந்தாங்களோ வெற்றி அடையிறது ரொம்ப சுலபம் கிடையாது. அதில் ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு 100 பேர் குலோப்ஜான் பண்ணுறாங்கன்னா நீங்களும் 101வது பேரை குலோப்ஜான் பண்ணுங்கள். உங்கள் பொருள் இருந்தால் அவங்களோட விற்க போகுது, அவ்வளோதான். அதுதான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நான். இப்போது இவங்களோட மெட்டீரியலை, அவங்களுக்கு தேவையான பொருட்களை நேரத்துக்கு கரெக்டாக சப்ளை பண்ணி நல்ல பேர் வாங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போனாங்க, அங்கேயும் பிடிச்சாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. கெஸ்ட் ஹவுஸ் போனாங்க, ஸ்கூலுக்கு போனாங்க. அடுத்தது ஸ்கூலில் யூனிஃபார்ம் வேணும், யூனிஃபார்ம் தைச்சி கொடுத்து, அதுக்கு டெய்லர்கிட்ட கொடுத்து, சைஸை கொடுத்து, இத்தனையும் பண்ணி கொண்டு டயத்துக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. இன்றைக்கி 1 லட்சம் வாடிக்கையாளர்கள் அவங்க கம்பெனியில் இருக்காங்க. இப்போது இது வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒழிய குறையலை. இவன் மூலமாக இன்னொருத்தர் மூலமாக எப்போவுமே அட்வர்டைஸ்மெண்ட்டில் எது முக்கியம் அப்படின்னா, வாய் வழியாக போகக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப வேகமாக போகும். நீங்கள் படிக்கிறதோ பேப்பரில் வர்றதோ இதெல்லாம் கிடையாது. வெற்றி பெற்று விடலாங்கிற நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு முக்கியமான விஷயம் எது வேணும் அப்படின்னா தைரியம். இந்த தைரியத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா வெற்றி பெறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மனது உடலுக்கு கட்டளை இடுகிறது, உடல் வேலை செய்கிறது. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்கள் உடம்பு உழைக்க தயாராகிடும் எப்போவுமே. பிறகு என்ன, காசை பார்க்க வேண்டியது தானே. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி,
எப்படின்னா ஆச்சரியமான விஷயம். பெங்களூரில் ஐஐடி படித்த பசங்க எல்லோரும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு 2 பேர் லைக் மைண்டட் பர்சன், ஒரே மனதுடையவர்கள் 2 பேர் ஒரே ரூமில் தங்கியிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஒன்று, ஏன் நம்ம ஒரு ட்ரோன் தயாரிக்கக்கூடாது? ட்ரோன் இன்றைக்கி ரொம்ப அவசியமான பொருள் டிஃபென்ஸுக்கு. இந்த ட்ரோனை புது விதமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அது எவ்வளோ தெரியுமா கிலோமீட்டர் ஸ்பீடு? 300 கிலோமீட்டர். அதாவது நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க இல்லையா, அதோட ஸ்பீடுக்கு ஒரு ட்ரோனை தயாரித்தாங்க. அந்த ட்ரோன் 1 கிலோ எடையை தூக்கிட்டு போய் போகும். அந்த லெவலுக்கு அந்த ட்ரோனை அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. எல்லா டெஸ்டிங்கும் பண்ணாங்க. இதெல்லாம் எங்கே பண்ணாங்கங்கிறது ஆச்சரியம். அவங்க தங்கியிருந்தாங்களே ரூமு மேக்ஸிமம் போனால் 15க்கு 15 அடி இருக்கும். இந்த 15க்கு 15 அடியில் தான் 2 பேரும் உட்காந்து ட்ரோனை தயாரித்தாங்க. அது இன்றைக்கி 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் 150 அடி உயரத்தில் பறந்து போகுது. இந்த ட்ரோனை ஒரு சேட்டலைட்னாலேயோ இல்லை ஒரு எந்த கருவினாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி அவங்க அந்த ட்ரோனை டெவலப் பண்ணாங்க. இந்தியா கவர்மெண்ட்டு பார்த்தது, டிஃபென்ஸில் எல்லோரும் அதை பார்த்தாங்க. எல்லோரும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த பசங்கள் 2 பேருக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து கவர்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி டிஃபென்ஸுக்கு வேண்டிய அந்த ப்ராடக்டை உள்ளுக்குள்ளே இன்டெக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போது அவங்க 5 கிலோ எடை உள்ள எடையை தூக்கிட்டு போகக்கூடிய ட்ரோனை அதே 300 கிலோமீட்டருக்கு அவங்க ட்ரையல் பண்ணிக்கிட்டு. இது பேப்பரில் வந்திருக்கு, எல்லா இடத்துலையும் வந்திருக்கு, நியூஸ் பேப்பர் வந்திருக்கு, நிறையா பேர் செய்தியாகவே வெளிவிட்டாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக மாறி போச்சு. இன்றைக்கி அது ஒரு பெரிய கம்பெனி. இன்றைக்கி அதாவது நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. மனசு தான் முக்கியம். செய்யணுங்கிற ஒரு உத்வேகம் வேணும். அந்த எண்ணங்களை பிரதிபலிச்சிட்டா நீங்கள் மாபெரும் வெற்றியாளனாக வலம் வர முடியும். நான் எப்பவும் சொல்லுவேன் ஒரு வார்த்தை, எதையுமே குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாவிடில் தோல்வி நிச்சயம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை பண்ணணும்னு முனைப்போட முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அதை குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும்னு ஒரு வெறியோடு பண்ணுங்க, அது தானாக வரும். அதாவது ஆங்கிலத்தில் ஃபயர்மா, இந்த வயிற்றுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கணும். நான் முன்னேறுவேன், நான் முன்னேறுவேன், நான் முன்னேறுவேன், என்னை அடக்க யாராலும் முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபயர் இருக்கணும். உங்களாலையும் பண்ண முடியும், நீங்களும் பணம் சம்பாதிக்க முடியும். உங்களோட வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உங்களால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியும். வெற்றி பெறுவது மிகவும் சுலபம். முயற்சி ஒன்று மட்டும்தான் வேண்டும். முயற்சி என்று வந்துவிட்டால் வெற்றி தானாக என் நாய்க்குட்டி மாதிரி உங்கள் பின்னால் வந்துட்டுருக்கும். வெற்றி பெறு தம்பி. நீ வெற்றி பெறலைன்னா யார் வெற்றி பெறுவா? வெற்றி பெறுங்க. நேரத்தை கரெக்டாக செலவிடுங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. தூங்கும்போது நேரத்தை கேள், செலவு செய்யும்போது மணிப்பரசை கேள். எல்லோருமே நன்றாக இருங்கள், நன்றாக வாழுங்கள். வெற்றி உங்களை தேடியே வரும். வெற்றி வாழ்க, வளமுடன். ஆல் த பெஸ்ட்.